அனைவருக்கும் வணக்கம். இன்று விசேடமாக இதயபூர்வமாக யாழ்ப்பாணத்தில் என்னும் துணைப்பொருளின் கீழ் எங்களுடைய கிளீன் ஸ்ரீலங்கா வேலை திட்டத்தின் கீழ் கொழும்பிலிருந்து கிளீன் ஸ்ரீலங்கா வேலை திட்டத்தை முன்னெடுக்கின்ற பிரதான அதிகாரிகள் வருகை தந்திருக்கின்றார்கள். அவர்களின் கீழ் இன்றைக்கு பல்வேறு வேலை திட்டங்களை இந்த வாரம் முழுவதும் முன்னெடுக்கப் போகின்றார்கள். அப்போ அந்த வேலை திட்டத்திற்கு நாங்கள் விசேடமாக யாழ்ப்பாணத்தில் வாழுகின்ற மக்களுக்கு அன்பாக அழைப்பு விடுக்கின்றோம். வாருங்கள், இந்த வேலை திட்டத்தோடு கலந்து கொண்டு இதனுடைய நன்மைகளையும் இதனுடைய தெளிவுபடுத்தல்களையும் பெற்றுக்கொண்டு உண்மையிலே எமது சமூகத்துக்கு நல்லதோர் பணியாற்றுகின்ற பங்களிப்பை செய்யுங்கள் என்று முதலாவதாக நாங்கள் இங்கு இருக்கின்ற மக்களுக்கு நாங்கள் அழைப்பு விடுக்கின்றோம். அடுத்ததாக எங்களுடைய அரசாங்கத்தினுடைய பிரதானமான 3 குறிக்கோள்கள் அல்லது 3 நோக்கங்களில் ஒன்றான வேலை திட்டம் தான் இந்த கிளீன் ஸ்ரீலங்கா என்கின்ற வேலை திட்டம். அப்போ இந்த கிளீன் ஸ்ரீலங்கா வேலை திட்டம் உருவாவதற்கான பல்வேறு காரணிகள் இருக்கின்றது. அப்போ அந்த பல்வேறு காரணிகளில் ஒன்று தான் இன்றைக்கு உண்மையிலே நாங்கள் சமூக ரீதியாக எடுத்துக்கொண்டாலும் சரி, கலாச்சார ரீதியாக எடுத்துக்கொண்டாலும் சரி, அரசியல் ரீதியாக எடுத்துக்கொண்டாலும் சரி, ஒரு பக்கம் சீரழிவுக்கு உள்ளாகி இருக்கின்ற நிலைமை இன்றைக்கு காணக்கூடியதாக இருக்கின்றது. அப்போ இதனுடைய கடந்த காலத்தினுடைய அந்த 76 வருடங்களாக இந்த நாடு சென்று கொண்டிருந்த பாதையை நாங்கள் பார்க்கின்ற பொழுது இன்றைக்கு அந்த 76 வருடங்களுக்கு பிறகு எங்களுடைய நாட்டுக்கு, எங்களுடைய மக்களுக்கு நிம்மதியான வாழ்க்கை அல்லது விமோசனமான வாழ்க்கையை பெற்றுக் கொடுக்கக்கூடிய சூழல் ஏற்பட்டதா என்று தேடி பார்க்கின்ற பொழுது கிடையாது. அப்போ இதன் பொழுது நாங்கள் பார்க்கின்ற பொழுது உண்மையிலேயே நாங்கள் கடந்த காலங்களில் பொருளாதார ரீதியாக பாரிய நெருக்கடிக்கு உள்ளாயிருக்கும்.